வணக்கம். இந்த முறை 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்க போகும் பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா? பக்கா பிளானோடு களமிறங்கிய விஜய் அதிர்ச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக நிர்ணயித்து தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் தொடர்ந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பரிசு தொகை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார். சென்ற வருடமும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கினார் விஜய் அவர்கள். அதேபோல் இந்த முறையும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை குடும்பத்தோடு வரவைத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு பொருட்களும் கொடுக்க இருக்கிறார் விஜய் அவர்கள். ஜூன் முதல் வாரத்தில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வர இருப்பதால் ஜூன் 2வது வாரத்தில் மாணவ மாணவிகளை சந்தித்து விஜய் அவர்கள் பரிசு பொருட்களை கொடுக்க இருக்கிறார். அந்த வகையில் 234 தொகுதிகளிலிருந்தும் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை அழைத்து விஜய் அவர்கள் பரிசு கொடுக்கிறார். அதன்படி மொத்தம் 1500 மாணவ மாணவிகளை சந்திக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 5000 வழங்க விஜய் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுபோக இந்த நிகழ்விற்காக வரக்கூடிய மாணவ மாணவிகள் அவரது குடும்பத்தினருக்கு அறுசுவை விருந்தோடு உணவு போடவும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதோடு மாணவ மாணவிகள் மற்றும் அவரது குடும்பத்தினரை அழைத்து வரும் செலவையும் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்விற்காக மட்டும் மொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விஜய் அவர்கள் செலவு செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் எடுத்து வைக்கும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் மற்ற முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளையும் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு பொருளும் கொடுக்க இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.